ஆபத்தான வேக பந்துகள், பவுன்சர்கள்னு எதையும் அசால்ட்டா சிக்ஸருக்கு பறக்க வித ஒரு உலகத்துல பேட்டர். மைதானத்துல ஓடி பிடிச்சி விளையாடும் போது கூட அடிப்படல. ஆனா ஜாலியா கால்ஃப் விளையாடும் போது காலை மூணா உடைச்சுக்கிட்டு வேர்ல்ட் கப்பே பறி கொடுத்த விசித்திரமான கதை இருக்கு. செப்டம்பர் 2022 இங்கிலாந்து அணியோட தொடக்க ஆட்டக்காரர் ஜானி பாஸ்டோ தன்னோட கரியரின் உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருந்த காலம். 2022 T20 உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியின் முதன்மை வீரர் அறிவிக்கப்பட்டிருந்தார். உலகக்கோப்பை தொடருக்கு இன்னும் சில வாரங்களே இருந்த நிலையில தன் நண்பர்களோட ஜாலியா கால்ஃப் விளையாட போனார். அங்க ஒரு புல்வெளி மேட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா கால் வலிக்கு பிசகி. சாதாரண கால் வலிக்குனா சுளுக்கு பிடிக்கும். ஆனா பேஸ்டோக்கு நடந்தது பேரதிர்ச்சி. அவரோட இடது கால் எலும்பு 3 இடங்கள்ல முறிஞ்சி கணுக்கால் முழுவதுமா விலகி போனுச்சு. இந்த விசித்திரமான காயத்தை பார்த்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமே உறைஞ்சு போச்சு. ஏன்னா அவர் கால்ல ஆபரேஷன் செய்யப்பட்டு லோக்கல் மெட்டல் பிளேட்டுகள் மற்றும் 4 ஸ்க்ரூகள் பொருத்தப்பட்டன. இதனால 2022 T20 உலகக்கோப்பை தொடர்ல இருந்து பேஸ்டோ முழுமையாக விலக நேரிட்டது. மிகப்பெரிய மைதானங்கள்ல அதிவேக பந்துகளை எதிர்கொள்ளும் போது வராத காயம் ஒரு சாதாரண கால்ஃப் மைதானத்துல தவறி விழுந்ததால வந்ததுதான் கிரிக்கெட் வரலாற்றின் மிகப்பெரிய மர்ம விசித்திரம். பேஸ்டோ இல்லாமலேயே இங்கிலாந்து அணி 2022 T20 உலகக்கோப்பை ஜெயிச்சிச்சு. ஆனா அந்த வரலாற்று வெற்றி கொண்டாட்டத்துல பங்கெடுக்க முடியாம பேஸ்டோ வீட்டுல முடங்கி கிடந்ததா சோகம். எதிரியின் தாக்குதலை கூட சமாளிச்சிடலாம். ஆனா விதி எந்த வடிவில் வருங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது.